ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்ச் 29 அண்ட் மார்ச் 30 2 நாளைக்கு உண்டான தினமணி நியூஸ் பேப்பரில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன இருக்குது, எக்கனாமிக்ஸ் நியூஸு, அப்புறம் கான்ஸ்டியூஷன் நியூஸு, அதாவது இன்டர்நேஷ்னல் நியூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம். அப்பாயின்மெண்ட்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் டே, மார்ச் 29 மார்ச் 30க்கு. மார்ச் 29 எந்த டேவும் இம்பார்ட்டன்ஸ் இல்லை. மார்ச் 30 2 நாள் இம்பார்ட்டன்ஸ் டே. ரெண்டுமே ஃபுட்டு சம்மந்தப்பட்டது தான். இது உங்களுக்கு தெரியுதா? இட்லி. இது இன்னைக்கு வேர்ல்டு இட்லி டே. இன்னைக்கு அந்த வேர்ல்டு இட்லி டேவுக்கு தீம் என்ன அப்படின்னா சூப்பர் ஃபுட். இட்லி சாப்பிட்டா அதுல என்னன்னா லோ கலோரிஸ் இருக்கும், குளூட்டன், அதாவது வந்து நமக்கு குளூட்டன் இல்லாத ஒரு பொருள், அப்புறம் வந்து நமக்கு ரொம்ப லைட் வெயிட் ஃபுட்டா இருக்கும். அது வந்து ஃபெர்மெண்டேஷன் பண்றதுனால ரொம்ப நோயாளிகளுக்கெல்லாமே வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்படிங்கிறப்போ இது 2015 சென்னையில இருந்து இனியவன் அப்படிங்கிறவர் மூலியமா இந்த வேர்ல்டு இட்லி டே நம்ம கொண்டாடுறோம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சூப்பர் ஃபுட். இந்த வருஷம் இதோட பேர் வந்து தீம் சூப்பர் ஃபுட். அதுக்கப்புறம் அடுத்தது அது இட்லிங்கிறதும் ஃபுட்டு சம்மந்தப்பட்டதான். இது என்ன அப்படின்னா ஜீரோ வேஸ்ட் ஸ்டார்ட்ஸ் ஆன் யுவர் ஃபுட், இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஜீரோ வேஸ்டேஜ். நமக்கு தெரியும் ஹோட்டல்ஸ்ல ரெஸ்டாரண்ட்ல எவ்வளவு ஃபுட்டு வேஸ்ட் பண்றாங்க, ஹங்கர் இண்டெக்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, நாட்டில் பசி பட்னியோட இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ கல்ஃப் கண்ட்ரில போன்ற நாடுகள்லாம் வந்து ஃபுட்டு வந்து அவ்வளோ வேஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவிலையும் சரி, ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஒரு ஒரு 10 கிராம் 100 கிராம் ஆகுது ஒரு பர்சன் வந்து ஸ்ட்ராட்டஜிக் சொல்லுது ஃபுட்டை வந்து டெய்லியும் வேஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபுட்டுனாலே வந்து கிட்டத்தட்ட 45 லட்சம் மக்கள் ஃபுட்டுக்காக தள்ளாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலேயே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சொல்லுது. ஸோ அது இன்னைக்கு மார்ச் 30 இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஜீரோ வேஸ்ட் 2026 அப்படிங்கிறது. இதுக்கு உண்டான தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஃபுட் வேஸ்ட். இதுதான் இந்த வருஷம் தீம். அது எதுல இருந்து ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம பிளேட்ல இருந்து ஃபுட் வேஸ்ட பண்ணக்கூடாது, சுத்தமா சாப்பிடணும், தேவையானதை மட்டும் தான் வாங்கிக்கணும். ஸோ நிறைய வந்து சில பேர் ஆசைப்பட்டு நிறைய வாங்குவாங்க, ஆனா சாப்பிட முடியாது. ஸோ அதை வந்து கௌரவம் பார்த்துட்டு அதை பேக் பண்ணிட்டு கொண்டு கூட போக மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு 2 டே என்னன்னா இட்லி, வேர்ல்டு இட்லி டே, இன்டர்நேஷனல் ஃபுட் வேஸ்ட் டே. ஓகே, மார்ச் 29 உண்டான தினமணி நியூஸ் பேப்பர்ல நிறைய அரசியல் சார்ந்த நியூஸ் தான் இன்னும் ஒரு மாசத்துக்கு வரும். அதுக்கப்புறம் வேட்பாளர் தேர்ந்தெடுத்த பிறகு வரும். ஓகே, அதெல்லாம் விட்டுட்டு நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். மார்ச் 29 இந்த ஒரு நியூஸ் இருக்கு. என்ன அப்படின்னா மேற்காசிய போர் சவால்கள் முழு பலத்துடன் எதிர்கொள்வது இந்தியா வந்து பரிந்துரைத்திருந்தாலும் இருந்தபோதும் இந்த இதுல வளர்ச்சிக்காக, அதாவது நொய்டால 11,200 கோடி மதிப்பிலான விமான நிலையம் அமைச்சிருக்கிறாங்க. ஓகே, அதுல புதிய சர்வதேச விமான நிலையம் அமைச்சிருக்காங்க. இருந்தாலும் உலகம் போர் சூழல்ல இருந்தாலும் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல இன்னும் போயிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் 28 கப்பல் நமக்கு, அதாவது கச்சா எண்ணெய் ஏற்றிட்டு வர கப்பல், எல்பிஜி ஏற்றிட்டு வர கப்பல், எல்என்ஜி ஏற்றிட்டு வர கப்பல் முடங்கி இருந்தாலும் 28 கப்பல் 8 கப்பல் நம்ம இந்தியாவை வந்து சேர்ந்து விட்டது. ஓகே, 15ஆம் தேதி என்ன பண்ணியிருக்காங்க, நேபாளோட புதிய பிரதமர் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. 35 வயசான பாலேந்திர ஷா. அவரு நேற்று என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்தியாவோட நட்புறவுல நாங்க மேற்கொண்டு, அதாவது ஃபாரின் பாலிசி, இதுதான் இங்கதான் ஃபாரின் பாலிசி ஒர்க் ஆகிறத சொல்றோம். இன்டர்நேஷனல் ரிலேஷனை நம்ம இதுல பாக்குறோம். அவரு ரொம்ப இணக்கமா இருக்குன்றாரு. அதே மாதிரி முன்னாடி ஆட்சி பண்ண ஷர்மா ஒலி அப்படிங்கிறவரை ஊழல் குற்றப்பிரிவுக்காக அவங்கள கைதும் செஞ்சிருக்கிறாரு. ஓகே, ஸோ அதான் இதுல சொல்லியிருக்காங்க. இந்தியாவுடன் நெருக்கமாக பணியாற்ற நேபாளத்தின் புதிய பிரதமர் பாலேந்திர ஷா விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாரு. ஓகே, இவர் ஒரு ராப் இசை கலைஞர். எப்படி இவருக்கு அரசியல் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாத்துங்க. ஒரு நாட்டோட பிரதமரா ஒரு ராப் சிங் பாடகர் இருக்கிறாரு. இங்க ஒரு சின்ன ஒரு எம்எல்ஏக்காவே அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ பிர்சா முண்டா இது நமக்கு வேணும். எதனால நமக்கு முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வேணும். அட் தி சேம் டைம் நமக்கு சிலபஸ்ல இருக்கு. பிர்சா முண்டாவின் வாழ்க்கை தியாகம் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்கிறதுங்கிறாங்க. சுதந்திர போராட்ட வீரர் பிர்சா முண்டாவோட சிலைக்கு மாலை அணிவிச்சிருக்கிறாரு. யாருன்னா வைஸ் பிரசிடென்ட் ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஸோ அது மட்டும் இல்லாம எங்க இருக்கு அவங்க ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலிஹாடு அப்படிங்கிறதுக்கு அந்த ஊர் தான் பிர்சா முண்டா. ஓகே, இந்த அதுக்கப்புறம் எப்படி வந்து பாரத் டாக்ஸி அப்படிங்கிற மாதிரி பிரதமர் இ டிரைவிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
இந்த இ டிரைவ் திட்டத்துல திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இ டிரைவ் திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த இ டிரைவ் திட்டங்கிறது 2024 அக்டோபர் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ 2026 மார்ச் 31 வரை இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. இதுல 10,900 கோடி மதிப்பிலான பிரதமரின் இ டிரைவ் திட்டத்தில் ஊக்கத்தொகை சலுகைகள் சேர்த்திருக்காங்க. ஸோ இதுல எத்தனை பேரு இருசக்கர மின் வாகனங்களின் தொழிற்சாலை விலை அதிகபட்சம் 1.50 லட்சமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இந்த இ பைக்கை சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக இந்த இ டிரைவ் திட்டத்தின் கீழே 24.79 லட்சம் இரு சக்கர மின் வாகனங்கள் மற்றும் 3 சக்கர 36,034 இதை உற்பத்தி அதிகப்படுத்துறாங்க. ஓகே, இந்த இ டிரைவ்ங்கிறது அதாவது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், எலக்ட்ரிக் வெஹிக்கிளை மேம்பட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப இந்த போர் சூழல் காலங்கள்ல எந்த அளவுக்கு ஈரான் வெளியில சொல்லாம இவ்வளவு தளவாடங்கள் உற்பத்தி பண்ணி இருந்தா இஸ்ரேல் அண்டு அமெரிக்காவை எதிர்த்து இத்தனை நாள் 1 மாசம் ஆச்சு ஸோ போரிட்டு இருக்காங்கன்னா, ஸோ இதுவும் அந்த விஷயத்துல நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு நெய்பர்ஸ் எல்லாருமே இணக்கமா இல்லை. 2000 இலகு ரக இயந்திர துப்பாக்கிகளை அதானி குரூப்ஸ் அண்ட் அதானி டிஃபென்ஸ் மற்றும் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தோட ஒன்றிணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு 2000 அதோட பேர் என்ன அப்படின்னா பிரஹார், 2000 பிரஹார், அதாவது துப்பாக்கி இதுதான் அது தயாரிச்சு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ இது நாட்டுக்கு ஒப்படைச்சிருக்கிறாங்க. இதுதான் நமக்கு தெரியணும். 2000 பிரஹார். அது மட்டும் இல்லாம அதானி குழுமம் எதுல இருக்காங்க, டிஃபென்ஸ்லயும் இருக்காங்க. ஸோ இப்போ துறைமுகம், அதுக்கப்புறம் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி மூலயமா அவங்க இருக்கிறாங்க, அப்புறம் சோலார் எனர்ஜி மூலயமா இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ல இருந்தாலும் நாட்டுக்கு தேவையான இந்த டிஃபென்ஸ் அதுலயும் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இது 8வது கப்பல் இறங்கினதுக்காக 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 47,000 டன் எல்பிஜியுடன் ஹார்மோஸ் நீரை கடந்து குஜராத்ல வாடினார் துறைமுகத்தை சனிக்கிழமை வந்திருக்கு. என்ன அப்படின்னா ஜக் வசந்த் கப்பல் அப்படிங்கிற கப்பல். ஸோ இது வரைக்கும் நமக்கு 8 கப்பல் சேர்ந்தடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இதை பார்க்கணும். என்னன்னா இது நமக்கு எக்கனாமிக்ஸ்ல இருக்கு. மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் எப்படி எந்த அளவுக்கு முக்கியமோ மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டும் ரொம்ப முக்கியம். இப்பெல்லாம் நமக்கு 80% தாய்மார்கள், அதாவது கர்ப்பம் அடைந்து 42 நாட்கள் அவங்க கடந்துட்டாங்க அப்படின்னா, ஸோ அதெல்லாம் ரொம்ப குரூஷியல் டைம், அவங்க உயிர் வாழ்றதுக்கு குழந்தை பிறந்த பிறகும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ இதுதான் என்னன்னா 33 ஆண்டுகள்ல மகப்பேறு இறப்பு விகிதம் இந்த மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் 80% குறைஞ்சிருக்கு. இருந்த போதிலும் மற்ற நாடுகள்ல நம்ம அதிகமாக தான் இருக்கோம். ஸோ 42 நாள்களுக்கு கர்ப்பம், மகப்பேறு அல்லது பிரசவத்துக்கு பிந்தைய 42 நாள்களுக்குள் தாய் உயிரிழப்பதுங்கிறது அது மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்ல வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க இப்போ மெடிசின் அதிகமாக இருந்த காலத்துல ஏன்னா இறப்பு கம்மியாக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ 1990ல 1 லட்சம் குழந்தை பிறப்புகளுக்கு 508 தாய்மார்கள் இறந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ அது அப்படியே குறைஞ்சிருக்கு. ஓகே, இப்போ 2023ல 116 பேர் இறக்குறாங்க. ஓகே, 1 லட்சம் தாய்மார்கள்ல 116 பேர் இறக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 2023ல நம்ம இந்தியா மற்றும் தாய்மார்கள் எப்போ இறந்திருக்காங்க, 2023ஆம் ஆண்டில் 24,700 தாய்மார்கள் உயிரிழந்திருக்காங்க. ஓகே, மொத்தமா இந்தியால. ஏன்னா நம்மளோட மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு, கிட்டத்தட்ட 145 பில்லியன். ஓகே, இதே காலகட்டத்தில் பாகிஸ்தான்ல 10,300 தாய்மார்கள் தான் இறந்திருக்காங்க. அப்புறம் எத்தியோப்பியாவில் 16,900, அப்புறம் நைஜீரியாவில் 32,900 இருந்த போதிலும் அங்கெல்லாம் மக்கள் தொகை கம்மி. ஸோ 2023ல உலகம் முழுவதும் 2.40 லட்சம் தாய்மார்கள் இப்பயும் இறந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதையும் பார்த்துக்கங்க, மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டு எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், அதை நம்ம குறைக்கிறது தான் கரெக்டு. ஸோ மகப்பேறு இறப்பு விகிதம் 190.5 இருக்கு. 1990ல 321 இருந்த நிலையிலிருந்து நம்ம இப்போ கம்மியாக இருக்கு. இது 80% கம்மி. ஓகே, இதுல மொத்தம் 104 நாடுகள் இந்த இலக்கெல்லாம் எட்டவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் 208 நாடுகள் இருக்கு. ஸோ அதுல பாத்துக்கணும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டை குறைக்கணுங்கிறது அது
இந்த வருஷம் 2030க்குள்ள அதை அட்டைன் பண்ணுங்கிற ஒரு இலக்கு இருக்கு. ஸோ அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்தியாவில் 1990 இறந்த மகப்பேறு இறப்பு விகிதம் 86%. இப்போ 2026 படி குறைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ எக்கனாமிக்ஸ் நியூஸு நமக்கு அந்நிய செலாவணி கையிருப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கோல்டு ரிசர்வ் வச்சுக்கணும். அதாவது அமெரிக்கன் டாலரை நம்ம அதிகமாக வச்சுருப்போம். மற்ற நாடுகள்லாம் அதை சேவிங்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. எதுக்காகனா நம்ம வெளியில் எக்ஸ்போர்ட் பொருளை வாங்குறது அப்படிங்கிறது எல்லாமே டாலர் மதிப்பில் தான் வாங்குறோம். இப்போதைக்கு நம்மள்ட்ட கையிருப்பு இருக்குங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69,834.6 கோடி டாலராக குறைஞ்சி இருக்கு. ஓகே, ஒவ்வொரு வாரமும் இதை நம்ம தெரிவிச்சுட்டே இருக்கோம். இது ரொம்ப முக்கியம். சர்வதேச IMF படி இந்தியாவின் கையிருப்பு மதிப்பீடு 1.9 கோடி டாலர் அதிகரித்து இப்போ 483 கோடி டாலராக நம்ம ரிசர்வ் வங்கியில் வச்சிருக்கிறோம். ஸோ இது நம்ம பாதுகாப்புக்கு எக்கனாமிக்கல் எமர்ஜென்சி வரக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு இதெல்லாம் இருக்கணும். ஸோ அவ்வளோதான். இது மார்ச் 29. மார்ச் 30க்கு உண்டான நியூஸ் பேப்பர் பார்ப்போம். இன்னைக்கு திங்கட்கிழமை மார்ச் 30க்கு உண்டான நியூஸ் பேப்பர் பார்ப்போம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன இருக்கோ. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வேர்ல்டு இட்லி டே. சென்னையில் யூனியன்கிறவர் தான் 2015 இந்த டேவை அறிவிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் அதே சேமில் இன்டர்நேஷ்னல் ஜீரோ ஃபுட்டு வேஸ்ட். ஒவ்வொரு பிளேட்ல உள்ள ஃபுட்டு எந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஹங்கர் இண்டெக்ஸ்ல ஏகப்பட்ட நாடு பாவர்ட்டியில் இருக்கு. இருந்த போலும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது தான். ஸோ இதை புரிஞ்சுக்குங்க. ஓகே, ஸோ இந்த நியூஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் மார்ச் 30 அப்படின்னா, அதிகமான எலெக்ஷன் நியூஸ் வர்றதுனால நமக்கு சிறிய நியூஸ் தான் கிடைக்குது. ஸோ அதில் இந்த நீர் பாதுகாப்பின் அவசியம் மோடி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறாங்க. 11 ஆண்டுகளில் ஜல் சஞ்சய் திட்டம், ஜல் சஞ்சய் திட்டத்தின் கீழ் 50 லட்சம் மழைநீர் சேமிப்பு அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அம்ருத் சரோவர் திட்டத்தின் கீழ் 70,000 புதிய நீர் நிலைகளை உருவாக்கி இருக்கிறோம். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 2 ஸ்கீம்ஸையும் தெரிஞ்சுக்கணும். ஜல் சஞ்சய் திட்டம், அம்ருத் சரோவர் திட்டம். ஸோ இது புதிய நீர் நிலைகளை பாண்ட்ஸ், அதாவது குட்டை, குளம் இதெல்லாம் உருவாக்குறத சொல்லுவாங்க. இது 50 லட்சம் மழைநீர் சேமிப்பை உருவாக்குறது தான் ஜல் சஞ்சய் திட்டம். அதுக்கப்புறம் வீட்டோட கூரைகளில் என்னது போட்டோ வால்டெக் மூலயமா நம்ம இந்த சூரிய மின்சக்தியை உருவாக்கம் பண்றதுக்கு சொன்ன இதுல பிரதம மந்திரியின் சூரிய மின் இல்லம் திட்டம் நாடு முழுவதும் அது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏகப்பட்ட பேர் இதை மானியத்தின் விலையில கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 1 கிலோவாட்டுக்கு கிட்டத்தட்ட 60% நமக்கு மானியம் கொடுக்குறாங்க. ஸோ சூரிய மின்சக்தி புரட்சியின் மக்கள் மென்மேலும் இணைய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த திட்டம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நமக்கு வரப்போறது சர்வதேச யோகா தினம். எப்போ அப்படின்னா ஜூன் 21. அது 100 நாளைக்கு மேல இருக்கு. இருந்தாலும் இது போன வருஷம் என்ன சொல்லியிருந்தாங்க, உடல் பருமன் இதெல்லாம் குறைக்கிறதுக்கு இது இந்த வாட்டி சர்க்கரையை குறைக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விஷயங்களை குறைச்சி நம்ம அந்த யோகா மூலயமா நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதை அறிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு தடையின்றி கிடைக்க தீவிர நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் இருக்கு. நமக்கு இது வரைக்கும் எத்தனை கப்பல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட மார்ச் 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் 92,712 டன் எல்பிஜியுடன் எது வந்தது அப்படின்னா சிவாலிக் அப்படிங்கிற கப்பலும் நந்தாதேவி ஆகிய 2 கப்பல்கள் நம்ம இந்தியாவுக்கு வந்தது. அதுக்கப்புறம் 92,612 டன் எல்பிஜியுடன் ஃபைன் கேஸ் மற்றும் ஜக் வசந்த் நேற்று வந்தது இல்லைங்களா, இது வந்தது. ஆக 2 கப்பல்களோட மார்ச் 26 மற்றும் 28 தேதிகளில் இந்தியாவோட துறைமுகத்துக்கு வந்திருக்கு. ஸோ ஐக்கிய அரபு எமிரத்திலிருந்து 80,866 டன் கச்சா எண்ணெய், ஓகே, பெட்ரோல் கச்சா எண்ணெயுடன் ஜக் லாட்கி என்ற கப்பலும் வந்திருக்கு. ஓகே, ஆக மொத்தம் மார்ச் 18ஆம் தேதி இந்தியா வந்திருந்திருக்கு. ஓமானில் இருந்து தான்சானியா பெட்ரோல் ஏற்றி சென்ற ஜக் பிரகாஷ் என்ற கப்பலும் இந்தியாவுக்கு வந்திருக்கு. ஆக மொத்தம் இது வரைக்கும் 28 இந்திய கப்பல்ல 8 கப்பல் எங்க வந்திருக்கு, இந்தியாவுக்கு வந்துருச்சு. மீதி 20 கப்பல் அங்கதான் இருக்கு. ஓகே, இன்னும் அந்த ஹார்மோஸ் பிரச்சனை தீரல. ஸோ ஜக் பிரகாஷ் இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கங்க, ஜக் லாட்கி இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கங்க, அப்புறம் ஜக் வசந்த், அதுக்கப்புறம் ஃபைன் கேஸ், அப்புறம் நந்தாதேவி, சிவாலிக். ஆக மொத்தம் இந்த 8 கப்பல் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க 100% சான்சஸ் இருக்கு.
அதுக்கப்புறம் விளையாட்டில் சாதனை சாம்பியன் சபலன்கா புதிய ஒரு சாதனை படைச்சிருக்காங்க. 5வது பிளேஸா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்க 2 இடத்துல மியாமி ஓப்பன் மற்றும் இந்தியன்ஸ் வேல்ஸ் இது ரெண்டும் வந்து 1000 புள்ளிகளோட இந்த போட்டி நடக்கும். இது ரெண்டுத்திலுமே வெற்றி பெற்றவங்க இவங்களுக்கு என்னன்னா டைட்டில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சன்ஷைன் டபுள் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுப்பாங்க. அந்த சாம்பியனை யாருன்னா சபலன்கா பெற்றிருக்காங்க. இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெலாரஸ் நாட்டை சேர்ந்தவங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு இதில் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க? இவங்க 5வது பேர் வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியின் ஸ்டெஃபி கிராஃப் 1994 மற்றும் 96 இந்த 2 போட்டிகளுமே அவங்க வென்றிருக்கிறாங்க. அப்புறம் பெல்ஜியத்தின் கிம் கிளிஸ்டர்ஸ் 2005 அவங்க இந்த போட்டியை 2 தடவை வின் பண்ணியிருக்காங்க. பெலாரஸின் விக்டோரியா அப்புறம் அசரன்கா 2016 இவங்க வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் போலாந்தனோட ஈகா ஸ்வியாடக் 2022 இப்போ யாருன்னா சபலன்கா ஜெயிச்சிருக்கிறாங்க. இவங்க யாரை எதிர்த்து இந்த போட்டியில வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவங்க தான் அமெரிக்காவை சேர்ந்த கோகோ கோல்ஃப் அப்படிங்கிறவங்க எதிர்த்து தான் இந்த போட்டியில அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இவங்களும் தரவரிசை பட்டியலில் டென்னிஸ்ல நம்பர் 1 வீராங்கனை. ஓகே, ஆரியன்கா சபலன்கா. ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு மார்ச் 30 இவ்வளோதான் நியூஸ் இருக்கு நமக்கு. இதில் ஒரு 6 நியூஸ், அதில் ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுட்ஸ்னா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.